இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். சேவீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க, அதானே ஜி? என்ன ஜி? நடிகர் விஜய் அவருடைய லேட்டஸ்ட் மாநாடு பார்த்தேன். நடிகர் விஜய் அவர்கள் கமல்ஹாசனாக மாறிய தருணம் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருச்சு. ஏன்னா கமல்ஹாசனும் ராகுல் காந்தியும் ஒரே ஸ்லேட் தான், ஒண்ணுமே தெரியாம பேசுறது. எக்ஸாக்ட்லி. கமல்ஹாசனுக்கு ஒண்ணும் தெரியாது, தோப்படுற சினிமா பத்தி மட்டும்தான் கமல்ஹாசன் தெரியும், ராகுல் காந்திக்கு அதுவும் தெரியாது, அவ்வளவுதான் பாயிண்ட். மற்றபடி அரசியல்ல ரெண்டு பேருமே ஜீரோ தான். நவ் கமிங் டு விஜய். விஜய் என்ன சொல்லியிருக்காரு, 2029 வரைக்கும் சொகுசா பயணம் பண்ணிட்டே இருந்துடலான்னு இருக்கீங்களா? ஏதாவது அறிவு இருக்கா? அவர் நாடு நாடா போய் பயணம் பண்ணி அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்தனால்தான் இன்னைக்கு ஆப்பிரிக்கா கண்ட்ரில இருக்கிறவன் காலில் விடுற அளவுக்கு இந்தியாவை மதிக்கிறான். இந்தியாவுக்கு அந்த பஹல்காம் அட்டாக் நடந்தப்போ நூத்துக்கணக்கான நாடுகள் கண்டனம் தெரிவிச்சாங்க. இந்தியா என்ன பண்ணாலும் நாங்க சப்போர்ட்டா இருப்போம் சொன்ன நாடுகளோட எண்ணிக்கை மட்டும் 118. என்ன தெரியும் டேட்டா உங்களுக்கு? எவ்வளவு அசோசியேஷன்ஸ் பிரிக்ஸ் மாநாடுல ஆரம்பிச்சு இந்த மாநாடு அந்த மாநாடு குவாடு அப்படி இப்படின்னு எவ்வளவு பெரிய அசோசியேஷன் உருவாக்கிட்டு இருக்காரு தெரியுமா? இந்த பக்கம் சைனாவும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த பக்கம் அமெரிக்காவும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்தியா மேல கை வச்சா இந்த பக்கம் நான் வருவேன் ரஷ்யா நின்று இருக்கான், அந்த பக்கம் நான் வருவேன் இஸ்ரேல் நின்று இருக்கான், ஆப்பிரிக்க நாடுகள்ல உங்க பக்கம் நாங்க ஃபுல்லா நிப்போம் சார், எங்க உசுரை காப்பாத்தின நீங்க தான் நின்று இருக்கா. என்ன தெரியும் உங்களுக்கு? இது வரைக்கும் MIRVன்ற டெக்னாலஜில ஏவுகணை வச்சிருக்கிற கண்ட்ரிஸ் 5 கண்ட்ரிஸ் தான், சைனா, ரஷ்யா, பிரான்ஸ், US, UK. இப்ப அந்த தரவரிசையில இந்தியாவும் சேர்ந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எந்த அளவுக்கு டெக்னாலஜியை வளர்த்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு? இந்த 10-12 வருஷத்துல என்னவோ ஊர் சுத்திட்டு இருக்காருன்னு என்னவோ இந்த ரோட்ல போறவங்க யாரும் அந்த ஜூலின்னு ஒரு ஆர்வலர் பேசினாங்களே, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்த கச்சத்தீவு மீனவர்கள்லாம் வந்து இறக்காம பாத்துக்கோங்க, அது போதும். பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு மீனவர் மட்டும் தான் இறந்திருக்காரு தெரியுமா? ஒரு மீனவரோட இறப்பும் வலிதான். ஆனா அதுக்கு முன்னாடி மாசத்துக்கு வாரத்துக்கு 5-6 மீனவர்கள் இறந்து போவாங்க தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில இருந்து இந்த பக்கம் மீனவர்களா இருக்கட்டும், இல்ல அந்த பக்கம் வந்து சவுதி அரேபியாலயோ இல்லைன்னா வேற ஏதாவது இடத்துலயோ தூக்கு தண்டனை வரைக்கும் போன எத்தனை பேரை மீட்டு கூட்டு வந்திருக்காங்க தெரியுமா மோடி அரசாங்கம்? என்ன ஒண்ணுமே தெரியாம பேசிட்டீங்க. ஏன் இத்தனை நாள் கச்சத்தீவை பத்தி பேசுறது தைரியம் இருந்துச்சா உங்களுக்கு? தூச்சினா என்னங்க, காத்துலயே ஊழல் பண்ண ஊர் இது அப்படின்னு சொல்லிட்டு அதே கலாநிதி மாறன கலைக்கே நிதி கொடுக்குமாறன்னு பேசுனீங்களே, அப்ப பேச வேண்டியதான கச்சத்தீவை பத்தி? கலையை வளர்க்கணுன்றதுக்காகவே நிதி அள்ளி 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 கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இவருக்கு மிஸ்டர் கலாநிதி மாறன்னு பேரு வச்சாங்களா? ஒண்ணுமே தெரியாம வளராதீங்க மிஸ்டர் விஜய். மீனவர்கள் பிரச்சனைக்கும் சரி, இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் ப்ராப்ளம்லையும் சரி, மோடி அவர்கள் எப்படி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இந்தியா கொண்டு வந்திருக்காங்கன்றத உலகமே